ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டே காலையில பாத்தீங்கன்னா எப்படி கச்சமுச்சன்னு இருக்கு பாருங்க வீடு. நான் வந்து என்னுடைய டே யூஸ்வலா இன்னைக்கு போட்டிருக்கேன். பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நான் எப்படி டைமுக்கு முடிப்பேன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ வீட்டை பாருங்க, யாருமே வந்து வீடு பர்ஃபெக்டா கிளீனாலாம் வச்சுக்க மாட்டாங்க. கிளீனா இருக்க போல வேணா வீடியோ காட்டுவாங்க. நம்ம வீடு எப்பவுமே காலையில இப்படிதான் இருக்கும். இதை ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு தான் நான் கடைக்கே கிளம்புவேன். ஸோ காலையில இருந்து நான் என்னென்ன ஒர்க் முடிக்கிறேன், காலையில டிஃபனு லஞ்ச் எல்லாம் முடிச்சு எல்லாரையும் கிளப்பி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் 9 o'clock. இந்த ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். காலையிலே மிஷின் போட்டுருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் கரண்ட் போயிட்டா மிஷின் வந்து ஆஃப் ஆக லேட் ஆகும். 10 o'clock மிஷின் நின்றுட்டா துணியை காய போட்டுட்டு நான் கிளம்புவேன். ஸோ கையில துவைக்க வேண்டிய துணியை தனியா ஊற வச்சிருவேன். பாத்திரம் நிறைய இருந்ததுனால வெளியே எடுத்து போட்டு தேய்க்கலான்ட்டு காலையிலே வாசல் பெருக்கி தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டேன். ஆர்வோல எப்பவுமே நான் தண்ணி பிடிச்சி ஒரு பானையில வச்சுக்குவேன். ஏன்னா எப்பவுமே கரண்ட் போயிட்டா ஆர்வோல தண்ணி இருக்காது. நமக்கு சமைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தவளையில வைக்கிறது. பசங்களும் குடிக்கும் போது கீழே வச்சிட்டோம்னா அவங்களே மொண்டு குடிச்சிருவாங்க. ரொம்ப பசி, அதனால என்ன பண்ண, சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம பட்னியா இருக்கும் போது நம்ம லேட்டா சாப்பிடும் போது தான் நமக்கு உடம்பு சரியாம போயிடும். என்ன பிரச்சனைனே தெரியாது. ஸோ டைமுக்கு சாப்பிடணும். ஆல்ரெடி 9:30 கிட்ட வரப்போகுது சொல்லிட்டு சரி தோசை சட்னி தான் டிஃபன் காலையில. மதியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து காரா பூந்தி, இதுதான் பசங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு வெளியே இருக்க பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு காலையிலே மிஷின் போட்டதுனால அது எப்படியும் 1.5 hours ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆர்வோல நான் தண்ணி எப்போவுமே வேஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. தண்ணி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மோட்ரு கூட ஒரு டைம் நான் வந்து தண்ணி வெளியே போகுதுன்னா கடகடன் டேப்லாம் திறந்து தண்ணி பிடிச்சி பக்கெட்டில் வச்சிருவேன். ஸோ அது போல தான் நம்ம ஆர்வோல இருந்து தவளையில தண்ணி ஃபில் பண்ணும்போது அந்த வெளியே போகிற வாட்டர் நிறைய போகும், வீணாகும். அதை ஒரு பக்கெட்ல பிடிச்சி வெளியே பாத்திரம் தேய்க்க, வாசல் கழுவுறதுக்கு, செடிக்கு ஊத்துறதுக்கு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அப்படிதான் பக்கெட்டோ. நான் வீட்டில் இருக்கிறேன்னா ஆர்ஓ வாட்டரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். தண்ணி வேஸ்ட் பண்ணாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி தங்காதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ 2 தோசை ஊற்றி சட்னிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கிச்சன் எல்லாம் டீப் கிளீன் பண்ணிட்டு, ஃப்ரைடே வந்து நான் வீடு துடைக்க மாட்டேன். ஆனால் வந்து பூஜை ரூம் மட்டும் தொடச்சிட்டேன். ஃப்ரைடேன்றதுனால பூஜை ரூமை தொடச்சிட்டு விளக்கேற்றணும், சுத்தமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பூஜை ரூம் வரைக்கும் நான் மாப் போட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு வெளியே எல்லாத்தையும் கிளீனாக கழுவி விட்டுட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நம்ம டைமுக்கு சாப்பிடணும். நம்ம எல்லாருக்காகவும் உழைப்போம், ஆனால் நமக்காக நம்ம கேர் எடுத்துக்க மாட்டோம். காலையிலே கொஞ்சமாக ஃபேஸ் பேக் நான் போட்டு விட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்யும்போதே நம்ம ஃபேஸ்க்கு தலைக்கு ஏதாவது ஹேர் பேக் போட்டுட்டு செய்யும்போது அதுவும் காஞ்சிடும். நம்ம குளிக்க போகிறதுக்குள்ளே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பாத்திரம் நின்றுக்கிட்டே தேய்ச்சா ரொம்ப நேரம் கால் வலிக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நம்ம தேய்க்கும் போது நமக்கு வந்து எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம கடகடன்னு தேய்ச்சி முடிச்சிருவோம். அதுதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டு தேய்ச்சிட்டோம்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ வாசலில் வந்து எப்படியே தண்ணி போகும், அதனால நான் கோலம் மட்டும் போடலை. வாசலை ஒரே தான் க்ளீனாக கழுவி விட்டுட்டு வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் கோலம் போடலான்னு நான் பாத்திரம் வாஷ் பண்ணி முடிக்கிற டைமுக்கும் மிஷின் நிற்கிற டைமும் சேமாக இருந்ததுனால பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் மேலே காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளி வாசல்ல கோலம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் உள்ள வாசல்லாம் கோலம் போட்டிருக்கேன். எனக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் வந்து உள்ளெல்லாம் கோலம் போட்டிருக்கேன். எப்பவுமே டியூஸ்டே ஃப்ரைடேனா வாசல்ல கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 விளக்கேற்றி வைப்பேன். அதே மாதிரி அமாவாசை, கிருத்திகை இந்த மாதிரி டைமும் நான் கண்டிப்பா செய்வேன். ஸோ இவ்வளோ பாத்திரமும் பார்க்க தான் கொஞ்சமா தெரியும், ஆனால் இது எல்லாமே பொடி பாத்திரமே, நிறைய டிஃபன் பாக்ஸுங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இந்த துணி எல்லாமே கீழே கொடிலையும் காய போடுவேன். ஒரு டைம் வந்து யூனிஃபார்ம்லாம் இருக்கு அப்படின்னா மேலே எடுத்துட்டு போய் காய போட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க்லாம் முடிக்கவே டைம் ஆயிடும். பூஜை பண்ணணும், விளக்கேற்றணும், அப்புறம் துளசிக்கு வேற நான் பூஜை பண்ணணும். எவ்ரி ஃப்ரைடே டியூஸ்டே மறக்காம நான் செய்வேன்னு நான் சொல்லியிருக்கேன். இது போல எல்லாரும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது தான். நீங்க தான் சரிங்கன்னு இல்லை, நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோம். ஆனா டைமுக்கு ஃபாலோ பண்றோமா? காலையில நான் எழுந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் என் போனை வந்து வீடியோக்காக மட்டும்தான் நான் எடுத்து செட் பண்ணினே தவிர இன்னும் ஒரு ரீல்ஸ் கூட எதுவுமே நான் பார்க்கல. ஏன்னா நம்ம வேலையை நம்ம டைமுக்கு முடிக்கணும். டைம் அலாட் பண்ணி செய்யும் போது ஈஸியா இருக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து அடுத்து நமக்கு வந்து ஈவினிங்க்கு என்ன சமைக்கலாம், நம்ம இப்போ ஈவினிங் வந்து ஷாப்புக்கு போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், ஏதாவது ஒரு எவ்ரி ஃப்ரைடே
ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸை மீட் பண்ணலாம், பேசலாம். அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே மட்டும்தான் மீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் காலையில என்ன பண்ணேன், இன்னைக்கு காலையில இருக்க ஒர்க் எல்லாம் டீப்பா கிளீன் பண்ணி முடிச்சிடணும். இப்ப மேல போய் துணி காய போட்டு வந்தேன், வாசல் காஞ்சிடுச்சு, வந்ததும் கோலம் போட்டேன். எப்பவுமே அம்மி உரலுக்குலாம் போட்டு வச்சு கோலம் போடுவேன். அதே போலதான் ஃப்ரைடே வந்து நம்ம வீடு மங்களகரமா இருக்கணும். நான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றேன். எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும், என் வீடு இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கிளம்சியா இருந்தாலே எனக்கு எப்படா வீட்டை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கோவம் தான் வருமே. என் வீடு வந்து எப்பவுமே நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதை வந்து நம்ம மட்டும்தான் பெர்ஃபெக்ஷனா செய்ய முடியும். நாம என்னதான் கிட்ஸு கிட்ட சொன்னாலுமே அறக்க பறக்க ஏதோ ஒன்று எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஸோ நான் இருக்கும் போது வீட்டை கிளீனா வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இப்போ நான் இருக்கேன்னா வீடை வந்து பெர்ஃபெக்ஷனா வச்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போ கெட்டில்லாம் கழுவி காய வச்சிருக்கேன். தண்ணி வந்து பிடிச்சி எப்பவுமே தவளையில வீட்டுல வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. தவளையில தண்ணி கண்டிப்பா இருக்கணும். எல்லார் வீட்லயுமே இப்ப தவளையில தண்ணி பிடிச்சி சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாத்திரம்லாம் காஞ்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருவேன், ஈரமான பாத்திரத்தை கூடையிலேயே போட்டு வச்சிருவேன். பெட்ரூம்லயும் பெட்டெல்லாம் நீட்டா அடுக்கி பெட்ஷீட்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். காலையில நீங்க பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நான் இந்த வேலை எல்லாமே ஒன் பை ஒன்னா செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு வெளியே தான் ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்தணும், பூஜை பண்ணணும். நம்ம வெளியே தான் நம்மளுடைய கடவுளே, நம்மளுடைய குலதெய்வமும் சரி, நீங்க கும்பிட்ற எந்த கடவுளா இருந்தாலும் வாசலுக்கு வெளியே இருந்துதான் உள்ள வரணும்ன்றதுனால நான் துளசி மரத்துக்கு எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிளா ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் வெள்ளம் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏத்திட்டு 2 ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு வருவேன். எப்பவுமே வெள்ளிக்கிழமான பூவே கிடைக்க மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அதனால என்ன பண்ணேன், இங்க குட்டி குட்டியா இந்த சன்ஃபிளவர் மாதிரி இருந்தது, அதை பறிச்சு மட்டும் வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இருந்தா கண்டிப்பா வச்சிருங்க. கற்கண்டு வெல்லம் அதை வந்து எறும்பு தாங்க சாப்பிடும். அதுக்கு ஒரு நம்ம ஏதோ ஒரு ஜீவனுக்கு இன்னைக்கு ஒரு உணவு கொடுத்துருமா, அது போல நினைச்சு கொடுத்துருவேன் நானு. ஸோ இது போல கோலமாவே இல்லை, வாங்கணும். அதனாலதான் நான் ரொம்ப சிம்பிளா கோலம் போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் ரொம்ப பெருசா அழகா கோலம் எல்லாம் போடுவேன். வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப மங்களகரமா வச்சுக்குவேன்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சாமி கும்பிடுறது பூஜை பண்றது நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எப்படின்னா அவங்க வீட்டை பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளீனா வச்சுப்பாங்க. நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுல ஒரு டஸ்ட் இல்லாம பார்ப்பாங்க, கேண்டில் ஏற்றி வைப்பாங்க, வாசனையான பொருட்கள்லாம் வீட்டுல வைப்பாங்க. அப்புறம் இந்த பைபிள் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுத்தபத்தமா அவ்வளோ பாதுகாப்பா வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் முஸ்லீம் வீட்டுல ஃப்ரைடே என்ன பாருங்க, வாசல் கழுவுவாங்க, வீடு துடைப்பாங்க, பத்தி ஏற்றி வைப்பாங்க, குரான் படிப்பாங்க. அந்த ப்ரேயர் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, நம்ம வீடு பாசிட்டிவா இருந்தாலே போதும். அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க. வீட்டை கிளீனா வச்சுக்கணும், பாசிட்டிவான எனர்ஜி இருந்தாலே நமக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயமா நடக்கும். நம்மளை பத்தி நம்ம யோசிச்சு நம்ம லெவலுக்கு நம்ம எங்கெல்லாம் போகணும், அடுத்தடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சாலே போதும், நம்ம லைஃபே மாறிடும். அடுத்தவங்களை பத்தி நம்ம நினைக்கணும், பேசணும்ன்றதே வேண்டாம், நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் கரெக்ட் 12 5 minutes அதுக்குள்ள பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. இந்த விளாக் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சரவணா ஸ்டோர் போயிட்டு செலிபிரிட்டியில வாங்கின எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.